நேயத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனுடைய அருளால் இந்த அமர்வை நாடினான். அல்லாஹுடைய அருளால் இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய மார்க்க சட்டங்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக. இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கக்கூடிய, அல்லாஹுவிற்கும் நமக்கும் இடையில் உள்ள தொடர்பை புதுப்பித்து தரக்கூடிய, அந்த தொடர்பை எப்போதும் பசுமையாக வைத்திருக்கக்கூடிய, எல்லா காலங்களிலும் அந்த தொடர்பு அல்லாஹுவோடு நிரந்தரமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இபாதத்தை பற்றி பேசுவதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அதுதான் துஆ என்ற இபாதத். துஆ என்பதை இன்று பொதுவாக பலர் ஒரு சடங்காக செய்கிறார்கள். துஆவை ஒரு சடங்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள ஒரு தனிப்பட்ட விசேஷமான ஒரு நெருக்கம், ஒரு தொடர்பு, ஒரு உறவு என்பதாக துஆவை பார்க்கக்கூடிய மக்கள், கருதக்கூடிய மக்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். இரண்டாவது, துஆ என்பது அது ஏதோ சில சந்தர்ப்பத்தில் செய்யப்படுகிற, சில குறிப்பிட்ட நேரங்களில் கேட்கப்படுகின்ற, சில குறிப்பிட்ட இடங்களில் செய்யப்படுகின்ற ஒரு வணக்கமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரோ துஆ கேட்பது அது அல்லாஹுடைய விதியை எதிர்ப்பதாக ஆகிவிடுமோ, நாம் ஏன் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு தெரியாதா நமக்கு எதை தர வேண்டும் என்று என்பதாக துஆவை ஒரு தவறிய கண்ணோட்டத்திலே, தவறான கண்ணோட்டத்திலே பார்ப்பவர்களும் நம்மிலே பலர் இருக்கிறார்கள். இன்னும் பலரோ பெருமையினால், அலட்சியத்தினால், கவனக்குறைவினால், இன்னும் பல காரணங்களால் துஆவின் பக்கமே கவனம் செலுத்தாதவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆ என்ற தலைப்பை பற்றி நாம் தெரிந்து, இந்த துஆ ஏன், இந்த துஆ நமக்கு என்ன பலனை கொடுக்கக்கூடியது, இந்த துஆவினால் நமக்கு என்ன சிறப்புகளை, நன்மைகளை நாம் அடையப் போகிறோம், இந்த துஆவை நாம் எப்படி செய்ய வேண்டும், இந்த துஆவிலே நாம் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், எதை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு லேசாக்கி தருவானாக. முதலாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே, துஆ என்றால் என்ன? துஆ என்பதற்கு தமிழிலே அழைத்தல் என்று சொல்லப்படும். இந்த அழைத்தல் என்பதை ஒரு வணக்கமாக செய்யப்படும் போது அதை பிரார்த்தனை செய்தல், பிரார்த்திக்குதல், கையேந்துதல், இறைவனிடம் மன்றாடுதல், இறைவனிடம் இறைஞ்சுதல் என்று சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்துஆ ஹுவ அல்லுஜூஉ இலல்லாஹி தஆலா ஃபி ஸர்ராஇ வத்தர்ரா வல்ஹுதூஉ லஹு தலபன் ஃபி தஹ்கீகி உமூரின் துன்யவிய்யத்தின் وأخروية يتمنى المرء حدوثها. நமது மார்க்கத்திலே துஆ என்பதை
அறிஞர்கள் எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹுவின் பக்கம் திரும்புவது, அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்குவது, சுகமாக இருக்கின்ற காலங்களிலும் துக்கமாக இருக்கின்ற காலங்களிலும், இன்பத்தில் இருக்கின்ற காலத்திலும் துன்பத்தில் இருக்கின்ற காலத்திலும் அவனுக்கு பணிந்தவர்களாக, அவனிடத்தில் வேண்டியவர்களாக துன்யாவின் நன்மைகளை மறுமையின் நன்மைகளை அல்லாஹுவிடத்தில் பணிந்து பயந்து ஆதரவோடு இம்மை மறுமையின் நன்மைகளை வேண்டி திரும்புவதற்கு இறைஞ்சுவதற்கு மார்க்கத்திலே துஆ என்று சொல்லப்படுகிறது. இந்த துஆ, இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளையை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சூரத்துல் பக்ராவுடைய 186வது வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நபியே, எனது அடியார்கள் என்னிடம், எனது அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால், என்ன கேட்டார்கள்? அல்லாஹ் தூரமாக இருக்கிறானா நாங்கள் சப்தமிட்டு அவரிடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு? அல்லாஹ் சமீபத்தில் இருக்கின்றானா மென்மையாக நாங்கள் அவனை அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு என்று சஹாபாக்கள் நபியிடத்திலே கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பித்தான் நபிக்கு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் மிக அருகாமையில் இருக்கின்றேன், மிக அருகாமையில் இருக்கின்றேன், மிக சமீபத்தில் இருக்கின்றேன். அல்லாஹுவை விட நமக்கு மிக நெருக்கமானவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நமது நெஞ்சோடு நாம் அணைத்திருக்கின்ற நமது குழந்தையை விட, ஏன் நம்முடைய கழுத்திலே நமது உயிர் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கின்ற உயிர் நரம்பை விட நமக்கு அல்லாஹ் மிக நெருக்கமானவன். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் ஃபஇன்னி கரீப், நான் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன். இந்த வசனத்திலே ஒரு ஈமானுடைய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி சொல்கின்றான். துஆ கேட்பவர், அல்லாஹ் எனக்கு மிக அருகாமையில் இருக்கிறான், அவன் எனது பிரார்த்தனையை செவிமடுக்கின்றான் என்ற உணர்வோடு தான் அவர் துஆ கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படும், அது துஆவாக இருக்கும். ஏன் நபியே, எப்படி அல்லாஹ்வை அழைக்க வேண்டும் என்று எனது அடியார்கள் கேட்டால் அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று கூறி அல்லாஹு தஆலா தூரத்தில் இருக்கிறானா, சப்தமிட்டு அழைக்க வேண்டுமா, மெதுவாக அழைக்க வேண்டுமா என்பதை பற்றி சொல்லவில்லை. சொல்கிறான், ஃபஇன்னி கரீப், நான் மிக சமீபமாக இருக்கிறேன். அப்போ துஆ கேட்பவர் இந்த உணர்வோடு துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு மிக அருகாமையில் இருக்கிறான், எனக்கு பக்கத்தில் இருக்கிறான். எனது துஆவை என் காது செவிமடுப்பதை விட என் காதில் எனது வார்த்தை விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அதை செவியேற்று விடுகின்றான். ஃபஇன்னி கரீப், நாம் சொல்வதை நமது செவி கேட்பதை விட அதை யார் கேட்டு விடுகின்றான்? ஏன் நாம் கேட்பதை நாம் கேட்பதற்கு முன்பே, கேட்கின்ற எண்ணம் வருவதற்கு முன்பே, என்ன கேட்கப் போகிறோம், என்ன கேட்போம் என்பதை சிந்திப்பதற்கு முன்பே நாம் கேட்கப் போவதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அலீம். எனவேதான் நீங்கள் குர்ஆனிலே துஆவுடைய வசனங்களை சிந்தித்து பார்த்தால், ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அங்கே நபிமார்கள் 2 விஷயங்களை, அதாவது 2 சிஃபத்துகளை இந்த துஆவுக்கு பிறகு சொல்வார்கள். சமீஅ், அலீம் என்ற இந்த 2 பண்புகளை. அல்லாஹ் நீ செவியேற்பவன், நீ நன்கறிந்தவன்.
நான் என்ன கேட்பேன் என்பதை நீ அறிந்தாய், எதற்காக கேட்கிறேன் என்பதையும் நீ அறிந்திருக்கிறாய், எனக்கு எதை எப்போது எப்படி எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ அறிந்திருக்கிறாய். அலீம் சமீஅ, நீ எனது துஆவை கேட்டு விட்டாய். நீ கொடைவல்லன், கொடுப்பவன், அளவற்ற அருளாளன், கொடுப்பவன். நீ எனது பிரார்த்தனையை கேட்டதற்கு பிறகு, செவிமடுத்ததற்கு பிறகு நான் ஏன் நிராசை அடைய வேண்டும்? கொடுப்பவன், கொடுப்பதில் மிக அழகானவன், யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்தவன், கஜானா காலியாகாதவன், மகா கொடைவல்லல் எப்போதும் நிரப்பமானவன்,